திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் கடற்கரை பகுதியில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று இடம்பெற்றது. மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டமை குறித்து இன்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுக்கு நீதவான் தஸ்னீம் ஃபவுசான் கடந்த புதன்கிழமை உத்தரவிட்டிருந்தார். இதற்கிணங்க இன்றைய விசாரணையின் போது இரு தரப்பினரும் தமது தரப்பு அறிக்கைகளை மன்றில் சமர்ப்பித்திருந்தனர். இதற்கமைய குறித்த மனித எச்சங்கள் நீண்ட காலத்திற்கு உட்பட்டவையாக இருப்பதால் அவை காயங்களின் ஊடாக ஏற்பட்ட மரணமா அல்லது இயற்கை மரணமா என்பது தொடர்பிலும் குறித்த எச்சங்கள் குற்றத்தினூடாக தொடர்புபட்ட மரணங்களா என்பதை அறிய வேண்டியுள்ளதால் அவற்றை மேலும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டியுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் மயானம் இருந்ததாகவோ அல்லது தொல்லியல் திணைக்களத்திற்கு சொந்தமான பகுதியாக இருந்ததாகவோ சரியான தகவல்கள் இல்லை என தொல்பொருள் திணைக்களம் சமர்ப்பித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விடயங்களை ஆராய்ந்த நீதவான் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட இடத்தில் மேலும் அகழ்வுகளை மேற்கொள்வது தொடர்பிலும் மனித எச்சங்கள் குறித்து எவ்வாறான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக வழக்கு கலந்துரையாடல் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளார். எதிர்வரும் 6ஆம் தேதி கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு அறிவித்தல் பிறப்பிக்குமாறும் சம்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.